ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். சிவில் ஸ்கோர் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து எப்படி நம்ம ஒரு ஆப் மூலிமா வந்து ஃப்ரீயாக பார்க்குறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். சிவில் ஸ்கோர் வந்து நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்க இருந்தால் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை வந்து ஒரு ஆப் மூலிமா நம்ம சிவில் ஸ்கோர் வந்து பார்த்துக்கலாம். அதனால் உங்கள் சிவில் ஸ்கோர் குறையாது. இப்போ உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன் ஸ்கோர் அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் ஒன் சிம்பிள் போட்டு ஒன் ஸ்கோர்ன்று செகண்டில் இருக்கும். அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த ஆப்பில் தான் வந்து நம்ம வந்து சிவில் ஸ்கோர் வந்து ஃப்ரீயாக செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுடைய இதில் வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி வந்து கேட்கும். மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே வந்து வந்துக்குங்க. இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ண உடனே வந்து உங்களுடைய வந்து சிவில் ஸ்கோர் வந்து சிவிலில் வந்து எவ்வளோ, எக்ஸ்பீரியன்ஸ் கிரெடிட் ஸ்கோர் ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். இது ரெண்டு சிவில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு 750க்கு மேலே வந்து இருந்தால் உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் தனித்தனியாக செக் பண்ணிக்கிருப்பீங்க. இந்த ஆப்பில் வந்து ஒன்றாவே கொடுத்துருக்காங்க. அதை ஃப்ரீயாகவே செக் பண்ணலாம். அதுவுமே வந்து இந்த ஆப்பில் வந்து உங்கள் சிவில் ஸ்கோரை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, சிவில் ஸ்கோர் வந்து ஏதாவது உங்கள் ஐடி ப்ரூஃபை வந்து சிவிலில் ஐடி ப்ரூஃபை வச்சு வேறவங்க ஒருத்தர் லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அது வந்து இதில் வந்து ஷோ ஆகும். அதை வந்து எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். சிவில் ஸ்கோர்ன்றது வந்து நம்ம இன்றைய வாழ்க்கையில் வந்து பேங்க் லோனாக இருந்தாலும் சரி, ஒரு கார் லோனாக இருந்தாலும், பைக் லோனாக இருந்தாலும், இல்லை மொபைல் இஎம்ஐ இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சிவில் வந்து பார்க்குறாங்க. ஆனால் சிவில் ஸ்கோர் வந்து நம்ம வந்து இதில் வந்துட்டு உங்கள் லோன்ஸ் எல்லாம் மை லோன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை லோன் வந்து வாங்கியிருக்கீங்க, எத்தனை லோன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை லோன் வந்து ஆக்டிவில் இருக்குது, எல்லாமே வந்து உங்களுக்கு இதிலே வந்து ஷோ ஆகும். சிவில் இது வந்து முத்தூட் ஃபைனான்ஸு, நான் கோல்டு லோன் வந்து வாங்கி எஸ்பிஐ பேங்கில் 39,500 கோல்டு லோன் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்து முத்தூட் ஃபைனான்ஸில் ஒரு 10,000 வந்து கோல்டு லோன் வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப முத்தூட் ஃபைனான்ஸில் ஒரு 41,000 வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப முத்தூட் ஃபைனான்ஸில் ஒரு 41,000 வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து பர்சனல் லோன் வந்து ஒரு 2,300 வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. திரும்ப ஒரு முத்தூட் ஃபைனான்ஸில் ஒரு 30,000 வாங்கியிருக்கேன். அது க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து செட் ரிமைண்டர் அப்படி வந்து வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து லோனை வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். முத்தூட் ஃபைனான்ஸில் திரும்ப ஒரு 20,000 வந்து கோல்டு லோன் வந்து வாங்கியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 லோன்ஸ் வந்து இன்னும் ஆக்டிவில் இருக்குது. 2 பர்சனல் லோனு, 1 கோல்டு லோனு வந்து ஒன்று. இந்த 3 லோன்ஸ் வந்து ஆக்டிவில் இருக்கிறனால எங்களுக்கு ஒரு சிவில் ஸ்கோர் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற கேப் பிளாட் அது பர்சனல் லோன் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தா தெரியும், க்ளோஸ்டு வந்து வரோம். இதுலேயே உங்களுக்கு வந்து இந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து எவ்வளோ, கன்சியூமர் லோன் எவ்வளோ, அதே மாதிரி அதர் லோன்ஸில் வந்து கோல்டு லோன் சம்மந்தப்பட்டது, பேங்க் லோன் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து இதிலே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து நீங்கள் கட்டாத லோன்லாம் வந்து நீங்கள் இதில் செக் பண்ணிவிட்டு அந்த அஃபீஷியல் எதில் வந்து லோன் வாங்கியிருந்தீங்களோ அதில் வந்து போய் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்கள் சிவில் ஸ்கோர் வந்து ஒரு 1 மந்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். இல்லைன்னா உடனே வந்து சிவில் வந்து ஒரு மணி நேரத்துலேயே வந்து உங்கள் சிவில் ஸ்கோர் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுலேயுமே வந்து உங்கள் ஐடி ப்ரூஃபை வச்சு வேறு ஒருத்தர் உங்கள் லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அது உங்கள் சிவிலில் கிடச்சிட்டா இது ரிப்போர்ட்டு சிவிலில் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட் ஆன் எரர் சிவில்னு சொல்லி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சிவிலில் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டீம் வந்து ஃபர்தரான ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. இதே வந்து சிவில் தனியாக, எக்ஸ்பீரியன்ஸ் கிரெடிட் ஸ்கோர் தனியாக இருக்கும். இதுலேயுமே வந்து 2 வந்து இருக்கும். ஒன்று சிவிலில் ஒரு கிரெடிட் ஸ்கோர் வந்து தனியாக காமிக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வியூவில் வந்து தனியாக ஒரு கிரெடிட் ஸ்கோர் வந்து காமிக்கும். இதில் எத்தனை ஆக்டிவ்ஸ் லோன்ஸு, எதனால் உங்கள் சிவில் ஸ்கோர் வந்து குறைஞ்சிருக்கு, எந்த லோன்னால் வந்து அந்த லோனுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்குது, எத்தனை தேதியில் வந்து நீங்கள் வந்து கட்ட போகிறீங்க எல்லாமே வந்து இதிலே வந்து கொடுத்துருவாங்க.
இப்போ சிபில் ஸ்கோர் வந்து தனியாக இருக்கும், எக்ஸ்பீரியன் கிரெடிட் வேவ் ஸ்கோர் வந்து தனியாக இருக்கும். இதில் வந்துட்டு கை இம்பேக்ட் நீங்கள் அதிகமாக கட்டணும் லோன் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் வாங்கிருக்கீங்க அதை வந்துடும் இதுலேயே வந்து. இது எக்ஸ்பீரியன் கிரெடிட் வேலை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிபிலில் இருக்கிற ஸ்கோரை விட எக்ஸ்பீரியன் இருக்கிற ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது. என்ன காரணம்னா பர்சனல் லோன் வந்து வாங்கியிருக்கிறதுனால வந்து மொபைல் ஆப்ஸ் மூலிமா வந்து பர்சனல் லோன் வந்து வாங்கினீங்கனால வந்து உங்கள் சிபில் ஸ்கோரில் வந்து ஆடாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து 1000 ரூபா 2000 ரூபா பர்சனல் லோன் வந்து மொபைல் ஆப்ஸில் வந்து வாங்குவீங்க. அந்த லோன் வந்து கட்டாமல் விட்டுருவீங்க, இல்லை மறந்துடுவீங்க. அது வந்து உங்கள் சிபில் ஸ்கோரில் வந்து ஆடாகும். இப்போ வந்து நான் அந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோரும் குறையாது. நீங்கள் அடிக்க வருஷம் சிபில் ஸ்கோர் செக் பண்ணிக்கே இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு சிபிலில் இருக்கிற ஸ்கோர் தனியாக காமிக்கும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் கிரெடிட் ஸ்கோர்ன்றது வந்து அதிகமாக காமிக்கும். எக்ஸ்பீரியன் கிரெடிட் ஸ்கோர்ன்றது மொபைல் ஆப்ஸில் வந்து அதில் தான் வந்து எக்ஸ்பீரியன் கிரெடிட்ஸ் வந்து பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து சிபில்ன்றது வந்து பேங்கில் தான் செக் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன் கிரெடிட் ஸ்கோர்ன்றது வந்து உங்களுக்கு ஆன்லைன் லோன் வந்து வாங்க போகிறீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன் கிரெடிட் ஸ்கோர் வந்து அதில் வந்து செக் பண்ணுவாங்க. இல்லை ஒரு கிரெடிட் கார்டு வந்து வாங்க போயிட்டாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பேங்கில் வந்து லோன் வந்து அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை மொபைல் இஎம்ஐ வந்து போட போகிறீங்கனாலும் சரி, இல்லை பைக் லோன், கார் லோனு, வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் நீங்கள் எது வாங்கணும்னாலும் இஎம்ஐயில் வந்து போடுறீங்கனாலும் உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து ஒரு 750க்கு மேலேயாவது இருந்தால் தான் வந்து. இப்போ எனக்கு வந்து 4 ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கிறனால சிபில் ஸ்கோர் வந்து ஒரு 675லேருந்து 581 இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. சிபிலில் வந்து 675, எக்ஸ்பீரியன் கிரெடிட் வேலை வந்து 581 இப்படி வந்து இருக்கிறனால வந்து எனக்கு வந்து லோன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இந்த 4 ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்டா எனக்கு சிபில் ஸ்கோர் வந்து 750லேருந்து 800க்கு மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஆன்லைன் லோன் வந்து அதிகமாக நான் வந்து வாங்குறதுனால வந்து எனக்கு சிபிலில் வந்து ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த லோனெல்லாம் வந்து கட்டி முடிச்சிட்டேன்டா எனக்கு ஸ்கோர் வந்து சிபிலில் வந்து அதிகமாகிடும். அதிகமானால் வந்து லோன் வந்து நம்ம வந்து வாங்குறதான கிரெடிட் கார்டு வந்து நம்ம வந்து வாங்கினோம்னாலும் சரி, ஆனால் அதுக்கெல்லாம் வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து மிகவே வந்து ரொம்ப ஒரு இதில் வந்து 1 ஸ்கோர் இதுக்கு இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ. அந்த ஆப்பில் வந்து கிரெடிட் ஸ்கோரை வந்து செக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வேந்திர யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.